சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் எதிர்க்கட்சியினர் அவிழ்த்துவிடும் பொய்களை அஇஅதிமுகவினர் உடனுக்குடன் முறியடித்து உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மற்ற இயக்கங்களைப் போல் இல்லாமல் தனக்கென தனி வரலாற்றினை கொண்டுள்ள அஇஅதிமுக இயக்கத்திற்கு என்றுமே வெற்றிதான் என்று பெருமையுடன் குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய சூழ்நிலைக்கேற்ப முடிவெடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கழக அவைத் தலைவர் அன்பு சகோதரர் திரு இ. மதுசூதனன் அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்திருந்தார். அவர் கை வைத்து நின்று பேசும்படியான ஒரு சாய்வு மேஜை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அண்ணா அவர்கள் அந்த மேஜை அருகே பேசுவதற்காக சென்று நின்றார். மேஜை உயரமாக இருந்ததால் அண்ணாவின் பேச்சை கேட்க வந்திருந்தவர்களால் அண்ணாவை பார்க்க முடியவில்லை. காரணம், அந்த மேஜை அண்ணாவை மறைத்து விட்டது. மேஜையை அகற்றுமாறு எல்லோரும் கூச்சலிட்டனர். அப்போது ஒரு தொண்டர் ஒரு பெட்டியை கொண்டு வந்து போட்டு அதில் நின்று பேசுமாறு அண்ணாவை வேண்டினார். பின்னர் பேசத் தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தொண்டர்களால் உயர்ந்தவன் நான் என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று ஸ்லேடையாக கூட்டத்தினரை பார்த்து கூறினார். இதை கேட்டவுடன் கடல் போல் குவிந்திருந்த தொண்டர்களும் மக்களும் ஆர்ப்பரித்து முழங்கினர். பேரறிஞர் அண்ணாவை போல், இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் நானும் உங்களால், கழக உடன்பிறப்புகளால் உயர்ந்தவள் என்பதை இங்கே பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 4 மாதங்களில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் அளப்பரிய சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய உண்மையான வளர்ச்சியை தமிழகம் எய்த வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை உங்கள் அன்பு சகோதரியின் அரசு செயல்படுத்தி வருகிறது. விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் முதியோர் ஓய்வூதிய திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் கூடிய 50,000 ரூபாய் வரையிலான திருமண உதவி திட்டம், கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், மலிவு விலையில் பருப்பு வகைகள் மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கும் திட்டம், குறைந்த விலையில் காய்கறிகள் வழங்கும் திட்டம், அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட் என பல்வேறு திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதேபோன்று கல்வி மற்றும் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கட்டணமில்லா கல்வி வழங்கும் திட்டம்,
விலையில்லா நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், புத்தக பைகள், காலணிகள், மடிக்கணினி ஆகியவை வழங்கும் திட்டம், விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை நமது அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாகத்தான் இன்று கல்வி மற்றும் உடல்நல குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு பெருமையோடு சுட்டிக்காட்ட விழைகிறேன். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பினை சட்ட போராட்டத்தின் மூலம் மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்த பெருமை நமக்கு உண்டு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உங்கள் அன்பு சகோதரியின் அரசு எடுத்து வருகிறது. உங்களுடைய அரசு எடுத்த சட்டப்பூர்வ நடவடிக்கையின் விளைவாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடி வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சாதனை என்னால் தான் சாத்தியமாயிற்று என்பதை எவராலும் மறுக்க முடியாது. கடந்த 4.5 ஆண்டுகளில் வறட்சி நிலவிய 2012ஆம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் ஆண்டுக்காண்டு உணவு தானிய உற்பத்தியில் புதிய சாதனைகளை நாம் படைத்து வருகிறோம். எனது அயராத முயற்சியின் காரணமாகவே மின்வெட்டு என்பது கொடுங்கனவாய் தீர்ந்து போனது. அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை நாம் ஈர்த்துள்ளோம். இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நிலவும் அமைதியான சூழ்நிலை, தடையில்லா மின்சாரம், பற்றாக்குறையில்லா குடிநீர், உறுதியான கட்டமைப்பு வசதிகள், எளிமையான அணுகுமுறை ஆகியவைதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. மொத்தத்தில் குறை காண முடியாத அளவுக்கு நிறைவான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவேதான் நம்மை எதிர்ப்பவர்கள், அதிலும் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள், தங்கள் கற்பனைக்கு தோன்றிய பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து எப்படியாவது நமது கழக அரசு மீது களங்கம் கற்பிக்க முயன்று வருகின்றனர். அண்மையில் பெய்த பெருமழை தமிழகத்தை, குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்களை மிக பெரும் அளவில் பாதித்துள்ளது. இந்த மழை கடந்த 100 ஆண்டுகளில் கண்டிராத மிக பெரும் மழை. எனவேதான் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் மிக அதிகம். இந்த பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எனது அரசு மேற்கொண்டு வருகிறது. இறைவன் படைப்பில் எது பெரியது? பூமியை அசையாது நிறுத்துகின்ற மலை பெரிதா, இல்லை அந்த மலையை உடைக்கின்ற இரும்பு பெரிதா, அல்லது அந்த இரும்பை உருக்குகின்ற நெருப்பு பெரிதா, அல்லது அந்த நெருப்பை அணைக்கின்ற நீர் பெரிதா, அல்லது அந்த நீரையே திசை மாற்றுகின்ற காற்று பெரிதா? இல்லை இல்லை, இவை எல்லாவற்றையும் விட இடது கைக்கு கூட தெரியாமல் வலது கை கொடுக்கக்கூடிய ஈரமுள்ள இதயம்தான் இறைவன் படைப்பில் பெரிது என நான் நம்புகிறேன். இந்த வகையில் ஈர மனதோடு வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு பல உதவிகள் செய்த கழக உடன்பிறப்புகளுக்கும், தன்னார்வலர்களுக்கும், தொழில் நிறுவனங்களுக்கும், அவற்றில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும்,
பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த பணியாளர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் எனது பாராட்டினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு கண்டிராத மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாகத்தான் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி சில இடங்களில் தரைத்தளம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது என்பது உண்மை அறிந்தோருக்கு தெரியும். எனினும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கால தாமதம் ஏற்பட்டது என்றும் மிக அதிக அளவு தண்ணீர் திடீரென திறந்துவிடப்பட்டது என்றும் அதற்கு காரணம் இந்த ஏரியை திறந்துவிட நான் உரிய நேரத்தில் உத்தரவிடவில்லை என்றும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பல எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டுள்ளன. சென்னை வெள்ளம் பற்றியும் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு பற்றியும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ஒரு நீண்ட விளக்க அறிக்கையை வெளியிட்ட பின்னரும் மீண்டும் மீண்டும் அதே பொய்யை திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. மழை காலங்களில் ஏரிகளில் நீரளவு எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி வெள்ள நீர் ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறைகளில் உள்ளபடி சம்பந்தப்பட்ட ஏரிக்கு பொறுப்பான பொறியாளர் நடவடிக்கை எடுப்பார் என்று தலைமைச் செயலாளர் விளக்கமளித்தால், விவசாயத்திற்கு அணைகள் திறக்க தற்போது முதலமைச்சரிடம்தானே உத்தரவு பெறப்படுகிறது என்று ஒரு குதர்க்கமான வினாவை எழுப்புகின்றனர். பாசனத்திற்கு அணைகள் திறக்க முதலமைச்சர் உத்தரவு பெற்று அரசளவில் உத்தரவிடுவது என்பது எப்போதும் உள்ள நடைமுறை. அதே போன்று மழைக்காலங்களில் அணை அல்லது ஏரி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீரை வெளியேற்றுவது என்பது வெள்ள நீர் ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறைகளின்படி சம்பந்தப்பட்ட பொறியாளர் மேற்கொள்வார் என்பதும் எப்போதும் உள்ள நடைமுறை. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போதும் இதே நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டது. பாசனத்திற்காக அணை திறந்துவிட அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி உத்தரவிட்டார் என்று பல செய்தி வெளியீடுகள் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளன. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் நலன் கருதி மட்டும் தண்ணீர் திறந்து விடப்படாமல் பல்வேறு காரணங்களுக்காக திறந்து விடப்பட்ட வரலாறும் உண்டு. 1/10/2010 அன்று முந்தைய மைனாரிட்டி திமுக அரசால் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரி கேட்டுக்கொண்டதால் தண்ணீர் திறந்துவிட திரு கருணாநிதி உத்தரவிட்டார் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திரு கருணாநிதியின் மகன் கோரிக்கைக்கேற்ப வைகை அணையை திறக்க திரு கருணாநிதி உத்தரவிட்டார் என்றே அரசு செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் திரு கருணாநிதி கோப்பில் கையெழுத்திடாததால் தண்ணீர் திறக்க இயலவில்லை என்பதும் மாவட்ட ஆட்சித் தலைவரால் வெளிப்படையாக அப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவனமாக கேளுங்கள். 23/10/2009 அன்று மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாளில் வைகை அணை திறப்பு பற்றி விவசாயிகள் கேள்விகள் எழுப்பிய போது அப்போதைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் திரு கருணாநிதி கையெழுத்திட வேண்டிய கோப்பு அவரிடம் உள்ளது என்றும் அன்றைக்கு கூட தான் முதலமைச்சரின் செயலாளரிடம் பேசி நினைவூட்டி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அப்போது பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்துள்ளன. எனவே விவசாயத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவு எப்பொழுதும் முதலமைச்சர் தான் வழங்குவார் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தற்போதுதான் அது போன்ற நடைமுறை உள்ளது என திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். 1/12/2015 அன்று நான் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே
செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருகிறது என்பதையும், மேலும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 45 நீர்த்தேக்கங்களில் உபரி நீர் திறந்து விடப்படுகிறது என்பதையும் தெரிவித்திருந்தேன். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் 1/12/2015 அன்று காலை முதலே படிப்படியாக வெளியேற்றப்படும் நீர் எவ்வாறு அதிகரிக்கப்பட்டது என்றும் அது பற்றிய எச்சரிக்கை விடப்பட்டது பற்றியும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியில் 75% அளவுக்கு தண்ணீர் இருப்பு வைத்திருந்தாலும் நீர் திறப்பு 2 மணி நேரம் மட்டுமே தாமதப்படுத்தி இருக்க முடியும் என்பதையும், பல ஏரிகளிலிருந்து வெளியேறிய நீர் மற்றும் கனமழை காரணமாக அடையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதை தெளிவுபடுத்தியுள்ளார். இது பற்றி எதிர்க்கட்சியினருக்கு புரியவில்லை என்றால் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள காலம் மற்றும் வேலை பற்றிய கணக்குகள் பற்றி படித்து தெரிந்து கொள்ளலாம். தான் கூறும் பொய்யை மேலும் வலிமையாக்க திரு கருணாநிதி முதன்மை தலைமை பொறியாளர் மற்றும் தலைமையிட பொறியாளர் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளதாக மேலும் ஒரு பொய்யை தெரிவித்துள்ளார். தற்போது அடுத்த மாதம் 5ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளார். உண்மையை மக்களுக்கு விளக்கி திமுகவின் பொய் முகத்திரையை நீங்கள் கிழித்திட வேண்டும். அதே போன்றுதான் இங்கே உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்றுள்ளன என்ற ஒரு பொய்யை திமுக தலைவரும் அவரது தனையனும் அடிக்கடி கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். உண்மையில் இங்கிருந்து யாரும் அங்கு செல்லவில்லை. இது மாத்திரமல்ல, கர்நாடக மாநிலத்தில் தற்போது பல மணி நேரம் மின்வெட்டு நிலவி வருகிறது. வறட்சியும் உள்ளது. எனவேதான் நவம்பர் மாதம் நடைபெற இருந்த தொழில் முனைவோர் சந்திப்பு பிப்ரவரி மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சட்டமன்றத்துக்கான தேர்தல் நெருங்குவதால் திமுக பல பொய்களை கட்டவிழ்த்துவிடும். எனவே நீங்கள் திமுகவின் பொய்களை தோலுரித்து காட்ட மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இதுபோன்று எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் பொய்களுக்கு அமைச்சர்கள் உடனுக்குடன் பதில் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதை படித்து கழக உடன்பிறப்புகள் உண்மை என்ன என்பதை மக்களிடம் உரிய முறையில் சென்று சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீடு. அந்த பெரிய வீட்டிற்குள் சுவர் ஏறி குதித்தான் ஒரு திருடன். வீட்டிற்குள் எல்லா இடங்களிலும் காவலுக்கு ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த வீட்டில் திருட முடியாது என்று நினைத்த திருடன் மெதுவாக வந்த வழியே திரும்ப ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் அவனுடைய காலில் ஏதோ தட்டுப்பட்டது. சற்று குனிந்து பார்த்தான். ஒரு பெரிய வெங்காய மூட்டை அங்கு இருந்தது. வந்ததற்கு இதையாவது எடுத்து செல்லலாம் என்று நினைத்து ஒரு பெரிய பை நிறைய வெங்காயத்தை அள்ளி போட்டு கொண்டான். புறப்படுகிற நேரத்தில் கப் என்று ஒரு கை வந்து விழுந்தது. ஆள் மாட்டிக்கொண்டான். மறுநாள் காவலாளிகள் அவனை அரசன் முன் சென்று நிறுத்தி நடந்ததை கூறினர். அரசனும், என்னப்பா, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார். ஆமாம் என்று திருடனும் ஒத்துக்கொண்டான். உடனே அரசன் திருடனை பார்த்து, நீ பண்ணையார் வீட்டில் திருட வந்தது குற்றம். அதற்காக 100 ரூபாய் நீ அபராதம் செலுத்த வேண்டும், அல்லது 100 கசையடி வாங்க வேண்டும், அல்லது திருடிய வெங்காயத்தை பச்சையாக என் கண் முன்னாடி சாப்பிட வேண்டும். இதில் எந்த தண்டனை உனக்கு வேண்டும் என்று கேட்டார். சற்று சிந்தித்த திருடன், வெங்காயத்தை சாப்பிடுகிறேன் என்றான். வெங்காயத்தை ஒவ்வொன்றாக சாப்பிட ஆரம்பித்தான்.
கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து விட்டது. ஒரே எரிச்சல், தாக்கு பிடிக்க முடியவில்லை. இது நமக்கு சரிபட்டு வராது என்று முடிவு பண்ணிவிட்டான். அரசரை பார்த்து, என்னை மன்னித்து விடுங்கள், இது என்னால் முடியாது, பேசாமல் சாட்டை அடி கொடுத்து விடுங்கள் என்றான். அரசரும் சரி என்றார். சாட்டை அடி விழ ஆரம்பித்தது. 10 அடிகள் விழுகிற வரைக்கும் தாங்கினான். அதற்கு மேல் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதுவும் எனக்கு சரிபட்டு வராது, 100 ரூபாய் அபராதம் கட்டி விடுகிறேன் என்று கூறினான். இந்த கதையைப் போல இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் என மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கும் ஒருவர் ஒவ்வொரு ஊராக சென்று, நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இது போன்ற எந்த தவறையும் செய்ய மாட்டோம் என்று பாவ மன்னிப்பு கேட்டுள்ளார். இவர்கள் ஆட்சியில் செய்த தவறுகள் ஒன்றா இரண்டா? காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, டெல்டா மாவட்டங்களையே பாலைவனமாக்கும் மீத்தேன் எரிவாயு திட்டம், நில அபகரிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மின்சாரம் பற்றாக்குறையால் தமிழகத்தையே இருண்ட காலத்துக்கு கொண்டு சென்றது, இலங்கை தமிழர்கள் மடிய காரணமாயிருந்தது என இவர்கள் தமிழர்களுக்கு இழைத்த துரோகங்களையெல்லாம் மறந்து மன்னித்து விட தமிழர்கள் என்ன ஏமாளிகளா? அந்த நபர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதற்கு நமக்கு நாமே என்ற திருநாமத்தை சூட்டிக்கொண்டார். இந்த தலைப்பை அவரது தந்தை ஏன் கொடுத்தார் என்று அந்த நபர் சமீபத்தில் விளக்கம் அளித்துள்ளார். திரு கருணாநிதி தனது தனையனிடம், இனி இந்த அரசை நம்பி பிரயோஜனமில்லை, நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள நமக்கு நாமே கடமையாற்ற வேண்டும் என்று சொன்னாராம். அதாவது அவர் சொல்வது என்னவென்றால், இந்த அஇஅதிமுக அரசு மக்களுக்கு பாதகமாக எதையும் செய்வதில்லை, எனவே மக்களின் எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள், அதாவது ஆன்டி இன்கம்பென்சி என்ற சூழ்நிலை வரும் என இனியும் எதிர்பார்க்க முடியாது. எனவே நாம் வீதியில் இறங்கி நமது பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட வேண்டும் என முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்துள்ளார் போலும். இந்த பொதுக்குழு தீர்மானத்தின்படி வரும் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு எனக்கு நீங்கள் முழு அதிகாரம் அளித்துள்ளீர்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் அவ்வப்போது உள்ள சூழ்நிலைகளுக்கேற்ப தேர்தல் வியூகங்களை நான் அமைத்து வருகிறேன் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். தேர்தல் களத்தில் வெற்றி பெற நாம் பல்வேறு உத்திகளை கடைபிடிக்க வேண்டும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் விதமாக நாம் உத்திகளை வகுக்க வேண்டும். தேர்தலை சந்திப்பதற்கு எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய உத்தி என்று எதுவும் கிடையாது. இந்த அடிப்படையில்தான் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து எதிர்கொண்டோம். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து எதிர்கொண்டோம். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தனித்தே போட்டியிட்டு 37 இடங்களை வென்று இன்று மக்களவையில் 3வது பெரிய கட்சி என்ற பெயரை பெற்றுள்ளோம். அதே போன்று வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அப்போதுள்ள சூழ்நிலைக்கேற்ப நான் சரியான முடிவை எடுப்பேன். வரும் தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் தமிழக மக்களுக்கு சேவை புரிய ஆட்சி அமைத்திட வேண்டும். அதற்கு கழக உடன்பிறப்புகளாகிய நீங்கள்
இப்போதிருந்தே நம்மிடம் உள்ள வேற்றுமைகளை களைந்து களப்பணி ஆற்றிட வேண்டும். நமது அரசு ஆற்றியுள்ள அரும்பணிகள், ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் ஆகியவற்றை மக்களிடம் தெளிவாக நீங்கள் விளக்கிட வேண்டும். எதிர்க்கட்சிகள் நம்மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் பொய்களை மக்கள் நம்பும்படி சொல்வார்கள். அவற்றை நீங்கள் உடனுக்குடன் முறியடிக்க உண்மை எது என்பதை மக்களுக்கு விளக்கிட வேண்டும். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை மக்களுக்கு நினைவூட்ட வேண்டும். நமது எண்ணங்கள் தூய்மையானது, நமது செயல்கள் மக்கள் நலன் சார்ந்தது. எனவே நமது வெற்றியும் நிலையானது, உறுதியானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாம் அனைவரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதே போலவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் கழக வீரன் என்பதை சொல்ல வேண்டும், பெருமைப்பட வேண்டும். கழக வீராங்கனை என்று சொல்ல வேண்டும், பெருமைப்பட வேண்டும். இது சாதாரணமான இயக்கம் அல்ல. எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மக்கள் இயக்கத்திற்கு ஒரு தனி வரலாறு உண்டு, ஒரு தனி பெருமை உண்டு. இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன் என்று சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை இந்த இயக்கம் 6 முறை ஆட்சி அமைத்திருக்கிறது. தேர்தலில் வென்று இளையராஜம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தலைமையின் கீழ் 3 முறை ஆட்சி அமைத்துள்ளது. எனது தலைமையின் கீழ் 3 முறை ஆட்சி அமைத்துள்ளது. 6 முறை தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த இயக்கம் இது. நான் சொல்கிறேன், இனிமேல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிதான், என்றுமே வெற்றிதான். இனி எந்த காலத்திலும் தோல்வி இல்லை, வெற்றிதான். இனி எந்த காலத்திலும் சிறுமை இல்லை, பெருமைதான். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து ஊர் திரும்பும் போது கழக உடன்பிறப்புகள் வாகனங்களை கவனத்துடன் ஓட்டிச் செல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் பத்திரமாக ஊர் போய் சேர்ந்தீர்கள் என்ற செய்தியை கேட்பதற்காக நான் ஆவலோடு காத்திருப்பேன் என்பதை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.